ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் இன்றைக்கு பதில் நாளை அறிமுகம் செய்யப்படும் என தகவல். நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பவும் திட்டம். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அதிகாரிகள் வரவேற்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 200 தொகுதிகளில் வெற்றி என்னும் திமுகவின் பகல் கனவு நிறைவேறாது என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை மத்திய அரசு பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். சட்ட மொழிகளின் பெயரை இந்தி மொழியில் வைப்பதை கைவிடவும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்ததாக அதிமுக பொதுக்கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்கக்கூடாது எனவும் கோரிக்கை. அதிமுகவின் கட்டுக்கதைகளை மக்கள் நம்பப் போவதில்லை. இட்டுக்கட்டிய பொய்களையே இபிஎஸ் எழுதி நிரப்பியிருப்பதாக RS பாரதி விமர்சனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் விளக்கம். விசிக கொள்கைகள், நிலைப்பாடுகளில் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. திருமாவளவனுடன் விரிசல் ஏற்படுத்தும் போக்கை விரும்பவில்லை என்றும் உருக்கம். ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட கருத்து கட்சிக்கும் கட்சியின் தலைமைக்கும் எதிராகவே இருந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஓட்டுக்கு காசு கொடுத்தால் 10 ஆண்டு சிறை தண்டனை என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இப்பொழுது ஒரே நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வராங்க. இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும். அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல். ஓட்டுக்கு ஒருத்தன் ₹1 கொடுத்தாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை. தேர்தலில் நிற்கிறவனுக்கு. திமுக ஆட்சியில் இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். புதுச்சேரியில் அரசு சொத்தை விலை பேசியதாக வெளியான தகவலுக்கு திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் மறுப்பு. தன்னை பற்றி வெளியான மீம்ஸ் மற்றும் ஜோக்ஸ் நகைச்சுவையாக இருந்ததாகவும் கருத்து. மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பத்திரிகையாளரை சந்தித்து மன்னிப்பு கேட்டார் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு. செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரை தாக்கியது துரதிருஷ்டவசமானது என்றும் பேச்சு. சையத் முஷ்டாக் அலி கிரிக்கெட் தொடரை 2வது முறையாக வென்றது மும்பை அணி. இறுதிப் போட்டியில் மத்திய பிரதேச அணியை வீழ்த்தியது. மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி. சீனாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.